குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு செல் டிவிஷனை பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன் நம்ம பேசிக்கிறோம். வாத்தியாரா பாடம் நடத்தின்னு போறத தவிர இது மாதிரி கொஸ்டினரா போனால் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ரைட். வாட் இஸ் செல் சைக்கிள்? தமிழ்ல செல் சுழற்சின்னு சொல்லுவோம். நீ உடனே ஹீரோ ரேஞ்சர் சைக்கிள், லேடி பேர்ட் சைக்கிள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. வாட் இஸ் செல் சைக்கிள்? I hope you know. Interphase and mitotic phase collectively known as cell cycle. Interphase and mitotic phase. இது ரெண்டையும் சேர்த்து தான் செல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்ஃபேஸ் அப்படின்னா தமிழ்ல இடைநிலைன்னு பேரு. மைட்டோசிஸ்க்கு as usual mitotic phase. The resting phase of a cell or the phase between two successive mitotic cell division is said to be interphase. செல்லின் ஓய்வு நிலை அல்லது அடுத்தடுத்த மைட்டோடிக் செல் பெறுதலுக்கு இடைப்பட்ட நிலையினைத்தான் நாம் இடைநிலை என்று அழைப்போம். இப்ப நம்மள பொறுத்த வரையும் செல் சைக்கிள் எடுத்துட்டெல்லாம் மனுஷாளுக்கு 24 hours நடக்கும். அதுல 23 hours இன்டர்ஃபேஸ் நடக்கும், 1 hour மட்டும் மைட்டோடிக் ஃபேஸ் நடக்கும். ஆனா நம்ம சின்ன கிளாஸ்லாம் எதை பத்தி நிறைய படிச்சோம்னா மைட்டோசிஸ பத்தி தான் நிறைய படிச்சிருக்கோம். இதை பத்தி வந்திருக்காரு. So cell cycle 24 hours humanல எடுத்துட்டோம்னா 23 hours interphase takes place, the remaining 1 hour mitotic cell division. So இது முக்கியமா ஞாபகம். Interphase resting phase ஓய்வு நிலை. ஓய்வு நிலைனா ஓய்வு நிலை கிடையாது, ஓய்வுல இருக்காது. What are the different phases of or stages of interphase? இந்த இன்டர்ஃபேஸோட வேற ஸ்டேஜஸ் என்ன, துணை நிலைகள் என்ன? எனி ஐடியா? டைப் பண்ணி அனுப்பலாம். எஸ், நானே மெசேஜ் பண்ணலாம், நானே பண்ணிருக்கேன். இன்டர்ஃபேஸ் எடுத்துட்டேன்னா வாழ்ந்த 3 சப் ஸ்டேஜஸ் இருக்கலாம். ஒன் இஸ் த G1 phase, செகண்ட் இஸ் த S phase, தேர்ட் இஸ் த G2 phase. G1 நிலை, S நிலை, G2 நிலை. இது தவிர G0 ஆர் quiescent state அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்கு. முழுமையான ஓய்வு நிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னு வரும்? G1, S, G2. இது போறதுக்கு முன்னாடி இன்டர்ஃபேஸ்ல என்ன நடக்கும்? What will happen during interface? Any idea? இடைநிலையில் என்ன நடக்கும்? இன்டர்ஃபேஸ்ல என்ன நடக்கும்? செல் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்குமா? Actually, during interphase, doubling, replication of DNA takes place. DNA வானது ரெட்டிப்படையக்கூடிய ஒரு நிகழ்வானது இன்டர்ஃபேஸ்ல நடக்கும். ஏன்னா ஒரு செல் ரெண்டாச்சுன்னா the DNA should be doubled, the cell organelle should be doubled. DNA ரெண்டாலும், அதுக்கப்புறம் செல் ஆர்கனல் ரெண்டாலும், புரோட்டீன் கண்டென்ட் ரெண்டாலும், எல்லாமே டபுள் ஆகும். அந்த டபுளிங் நடக்கக்கூடிய ஃபேஸ் தான் அதுல நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் டிஎன்ஏ. பிகாஸ் இட் இஸ் a hereditary material. நம்மிடம் பாரம்பரிய பண்பிற்கு காரணமாக இருப்பது டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுது, ரெட்டிப்படையக்கூடிய ஒரு நிகழ்விற்கு தான் இந்த ஃபேஸ் இன்டர்ஃபேஸ்ல ரொம்ப முக்கியமானது. ஒரு டிஎன்ஏ எப்படி இருக்கா? டிஎன்ஏ டியூப்ளக்ஸ். இது தன்ன மாதிரி இன்னொரு டிஎன்ஏ டியூப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ 1 2 இட் நீட் சம் என்சைம்ஸ் அண்ட் சப்ஸ்ட்ரேட். ஒரு டிஎன்ஏ 2 டிஎன்ஏவா மாறணும்னா சில நொதிகளும் சில தளப்பொருட்களும் தேவை. அது ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபேஸுக்கு தான் G1 phase, the pre-DNA synthetic phase. டிஎன்ஏ உற்பத்திக்கு முன் உள்ள நிலைன்னு பேர். அப்படின்னா G1 phaseல என்ன நடக்கும்னா the enzymes and substrate needed for the replication of DNA are formed, synthesized. ஒரு DNA 2ஆக மாற வேண்டும் என்றால் அதற்கு தேவையான நொதிகளும் தளப்பொருட்களும் உருவாகக்கூடிய ஒரு நிலை G1 நிலை. DNA உற்பத்திக்கு முன்னுள்ள நிலை pre-DNA synthetic phase. என்னென்ன என்சைம் வேணும்? ஹெலிகேஸ், topoisomerases, DNA polymerases, DNA ligases, இது மாதிரி என்சைம்ஸ் வேணும். சப்ஸ்ட்ரேட் எடுத்துட்டெல்லாம் RNA பிரைமர், RNA மூலக்கூறு, DATP, DGTP, DTTP, DCTP,
deoxyribose, adenine triphosphate, guanine triphosphate, thiamine triphosphate, cytosine triphosphate அவெல்லாம் வேணும். அப்போ ஒருத்தர் ரெண்டாம் மாறணும்னா என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஃபேஸுக்கு ஜீவன் ஃபேஸ். எஸ் ஃபேஸ், டிஎன்ஏ சிந்தட்டிக் ஃபேஸ், டிஎன்ஏ உற்பத்தி நிலை. With the help of enzymes and substrate, the DNA undergo replication. நொதிகளின் துணை கொண்டும் தலப்பொருட்களின் துணை கொண்டும் ஒரு டிஎன்ஏ தன்னை மாதிரி இன்னொரு எக்ஸாக்ட் ரெப்ளிகாவை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு டிஎன்ஏ சிந்தட்டிக் ஃபேஸ், டிஎன்ஏ உற்பத்தி நிலை. போஸ்ட் டிஎன்ஏ சிந்தட்டிக் ஃபேஸ், டிஎன்ஏ உற்பத்திக்கு பின் உள்ள நிலை. அதுக்கப்புறம் புரோட்டீன்ஸ் வேற என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே டபுள் ஆகும். இதெல்லாம் ஒழுங்கா நடக்கும். இப்ப ஜீவன் ஒழுங்கா நடந்தாதான் எஸ்க்கு போகும், எஸ் ஒழுங்கா நடந்தாதான் ஜி2 போகும். ஜீவன் நடக்கிறப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, அது எஸ்க்கு போகாது. It goes to the G0 phase, the quiescent state. இந்த quiescent நிலையில எப்படி இருக்கும்னா, the cell is metabolically active but doesn't undergo cell division or replication. இப்ப செல் ஆக்டிவா இருக்கும், தன்னோட ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா, ஆனா ரெட்டிப்படைதலில் மட்டும் பங்கேற்காது. என்சைம் சரியா கிடைக்கல, சப்ஸ்ட்ரேட் தனியா கிடைக்கல அப்படின்னா எஸ் ஃபேஸுக்கு போக முடியாது. அதோட ஸ்டாப் பண்ணிட்டு இட் கோஸ் டு G0. எஸ் ஃபேஸ் ஒழுங்கா நடக்கல அப்படின்னா G2க்கு போக முடியாது. இட் ஒன்ஸ் அகைன் கோஸ் டு த quiescent state. சோ அதனால ரொம்ப முக்கியம், G1 as G2 இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ் ஒழுங்கா நடந்தால்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக முடியும். அத ரெண்டு என்சைம் கண்ட்ரோல் பண்ணுவா, எஸ் சைக்ளின், எம் சைக்ளின். அது மாதிரி எஸ் சைக்ளின் டிபெண்டன்ட் கைனேசஸ், எம் சைக்ளின் டிபெண்டன்ட் கைனேசஸ். அதாவது G2 முடிஞ்சாதான் மைட்டோசிஸ் போக முடியும். இப்ப G2 ஒழுங்கா நடக்கலைனாலும் எங்க போயிடும், G0 போயிடும். அப்ப இங்க என்ன பண்ணுவா, சைக்ளின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் இது சரியா நடக்கிறதாங்கிறத வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதான் முக்கியம். இது ஒழுங்கா நடந்தால்தான் it comes to the mitotic phase. அதெல்லாம் நான் உனக்கு போல என்னன்னு தெரியும், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டெலஃபேஸ். ப்ரோநிலை, மெட்டாநிலை, அனாநிலை மற்றும் டீலோ நிலைக்கு போவோம். Next question for you. Define karyokinesis and define cytokinesis. Karyokinesis and role என்ன, cytokinesis and role என்ன. These two terms very important for your cell division. Cell division is ரொம்ப important. Define karyokinesis and cytokinesis. நானே சொல்லுவேன், an answer தெரியும்னா மெசேஜ் பண்ணுங்க. Yes, division of the nucleus is division of cytoplasm is super good. The division of cytoplasm is said to be cytokinesis. Carry on அப்படினா nucleus, not nucleus. Yes, division of the nucleus, karyokinesis, good. Division of cytoplasm is said to be cytokinesis. Yes. Sir, if the DNA is not replicated properly, what will happen, sir? Pardon? Sir, if the DNA is not replicated properly, what will happen, sir? Yes, DNA replication is not proper. You know what will happen? It doesn't go to the next stage. இது நடந்தாதான் இங்க வர முடியும். நடக்கல அப்படின்னா it goes to the G0 stage. சில சமயம் மியூட்டேட் ஆறப்ப நடக்கலாம். இப்ப கேன்சர் செல்ஸ் எல்லாம் மியூட்டேட் ஆகும், அன்கண்ட்ரோல்டு ப்ரொலிஃபரேஷன். சரியா நடக்கலைன்னா ப்ராப்ளம், சரியா செப்பரேட் ஆலேனா ப்ராப்ளம். ஓகேயா? பட் இங்க சரியா இது நடக்கல, ஒன் ஸ்டேஜ் இஸ் நாட் ப்ராப்பர் இன் நேச்சர், அது அடுத்த ஸ்டேஜுக்கே போகாது. குயிசன் ஸ்டேஜ்ல போய் ரெஸ்ட் ஆயிடும், அதுக்கப்புறம் டிவைட் ஆக மாட்டேன். ஸோ இது மாதிரி நடக்கும். ஆனா மியோசிஸ் நடக்கிறப்ப வேற மாதிரி, சரியா குரோமோசோம் செப்பரேட் ஆலேனா இட் லீட்ஸ் டு சிண்ட்ரோம்ஸ், அது வரப்போகுது. ஓகேயா? இதாண்ட பேசிக் திங் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நடந்தால்தான் இங்க வருவா, இங்க நடந்தால்தான் இங்க வருவா. நம்மள பொறுத்த வரையும் எவ்வளவு நேரம் நடக்குங்கிறத மறந்துடாத, 24 hours. நெக்ஸ்ட் உங்களுக்கு தான் கொஸ்டின் சொல்லுவேன் நினைக்கிறேன். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க டிஸ்கிரைப் பண்ணணும், ஏன்னா படிச்சாச்சு நடத்தியாச்சு. Define synapses. What are bivalents? Define tetrad. One minute. First கேள்வி கேட்டுக்கோ. First question is define synapses. Next, what are bivalents?
One by one, you explain. What are homologous chromosomes? Homologous chromosomal என்றால் என்ன? ஒத்திசைவான chromosome. Then what is crossing over? குறுக்கே கலத்தல் என்றால் என்ன? What are the significance of crossing over? Crossing over ஓட முக்கியத்துவம் என்ன? Significance. What is terminalization? கோடியினை அடைதல். Terminalization. Then what are the different stages of prophase 1? One explain one. What are homologous chromosomes? So same. Yes, same. Morphologically, identical chromosomes are known as a homologous chromosome. அமைப்பொத்த குரோமோசோம்களை ஒத்திசைவான குரோமோசோம் என்று அழைப்போம். If you have two chromosomes, one from the paternal side and other from the maternal side, ரெண்டும் பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்தா morphologically identical chromosomes are known as homologous chromosome, one from the paternal and other from the maternal side. அமைப்பொத்த குரோமோசோம்களுக்கு ஒத்திசைவான ஒன்று தந்தையிடமிருந்தும் மற்றொன்று தாயிடமிருந்தும் வந்திருக்கும். Define synapses. Sir, a gap between two neurons which help to pass signal from one neuron to another. Yes, actually synapse not in our system. My question is, what is synapses in cell division? Cell பிரிதலிலே synapses என்பது என்னை குறிக்கும், எதை குறிக்கும்? சொல்ல ரெண்டு நியூரான் எங்க மீட் பண்றாலும் synapse, where the synaptic cleft is present and it contains acetylcholine, the neuromuscular transmitter like that. The transmission of nerve impulses, transmitter substance. But it is in cell division. அதே மாதிரி தான் pairing of homologous chromosome is said to be synapses, and the paired homologous chromosomes are called bivalents. அப்பாட்டேந்து வந்த குரோமோசோமும் அம்மாட்டேந்து வந்த குரோமோசோமும் செல் டிவிஷன் போது பக்கத்துல வந்து நிப்பா, எஸ்பெஷலி டியூரிங் ஜைகோனிமா. ஜைகோனிமா நிலையின் பொழுது அப்பாட்டேந்து வந்த குரோமோசோமும் அம்மாட்டேந்து வந்த குரோமோசோமும் பக்கத்துல நின்னா. Pairing of homologous chromosome is said to be synapses, and the paired homologous chromosomes are called bivalents, and this process takes place during the zygonema stage of prophase 1 of meiosis 1. ஒத்திசைவான குரோமோசோம் ஜோடியுறுதல் சினாப்சிஸ், அந்த ஜோடிகளுக்கு பைவாலண்ட்கள் அல்லது இரட்டைகள் என்று பெயர். இது எந்த ஸ்டேஜ்ல நடக்கும்? ஜைகோனிமா ஸ்டேஜ்ல நடக்கும். கிளியர்? இதெல்லாம் மியோசிஸ்ல ரொம்ப முக்கியம். What is crossing over? குறுக்கே கலத்தல் என்றால் என்ன? ஆக்சுவலி என்ன ஆகும்னா மியோசிஸ் போது டிஎன்ஏ கண்டென்ட் டபுள் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அப்பா அம்மாட்டேந்து வந்த குரோமோசோம் இது மாதிரி மாறிடுவோம். It is in a tetrad condition. Sir, I think something exchanges. Yes. Exchange. நான் வரைஞ்சு காமிச்சுறேன், but you understand very easy. இது homologous chromosome னு வெச்சுக்கோ. Packing stage. இது அப்பாட்டேந்து வந்தது வெச்சுக்கோ, இது அம்மாட்டேந்து வந்தது வெச்சுக்கோ. இது அது மாதிரி டபுள் ஆகும். Represent the replication. Increase in DNA content ஜாஸ்தியா இருக்கு. இது அப்பா அம்மாட்டேந்து வந்த ஒரிஜினல் குரோமேட்டிடுக்கு சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் பேர். பெற்றோர்களிடம் வந்த குரோமேட்டிடுக்கு சிஸ்டர் குரோமேட்டிட், சகோதரி குரோமேட்டிட்னு சொல்லுவோம். புதுசா ஃபார்ம் ஆயிருக்கு பாத்தியோன்னா ஆஃப்டர் ரெப்ளிகேஷன் அவளுக்கு நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ்னு பேர், சகோதரி அல்லாத குரோமேட்டிடுகள்னு பேர். The original chromatids from the paternal and maternal side doesn't participate in crossing over. அப்பா அம்மாட்டேந்து வந்த ஒரிஜினல் கிராசிங் ஓவர்ல இன்வால்வ் ஆக மாட்டான். புதுசா ஃபார்ம் ஆச்சு பாத்தியோன்னோ அவன் மட்டும் என்ன பண்ணுவா, ஃபைட் பண்ணிப்பான். அந்த ஃபைட் இருக்கு பாருங்களே, சண்டை இருக்கு பாருங்களே, எக்ஸ்சேஞ்ச் இருக்கு பாருங்களே, அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு பேர் தான் கிராசிங் ஓவர்னு பேர். அடுத்த படம் பார்த்தோன்னா உனக்கு அது புரியும். அதர்வைஸ் கொஞ்சம் இதுவா இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா பார்த்துக்கோ. What is crossing over? What is crossing over? குறுக்கே கலத்தல் என்றால் என்ன? The exchange of genetic material takes place between the non-sister chromatids of the homologous chromosome is said to be crossing over. Homologous chromosome ஓட
non-sister chromatids genes chromosomal segment மாத்திண்டானா the process is said to be crossing over. The exchange of genetic materials takes place between the non-sister chromatids of the homologous chromosome is said to be crossing over. ஒத்திசைவான குரோமோசோம்களின் சகோதரி அல்லாத குரோமாட்டிக் துண்டுகளுக்கிடையே நடைபெறுகின்ற ஜீன்களின் பரிமாற்றத்தை தான் குறுக்கே கலத்தல் என்று அழைப்பர். Exchange of genetic material takes place between the non-sister chromatids of the homologous chromosome is said to be crossing over. Homologous chromosome and non-sister chromatids genes chromosomal segment மாத்திண்டானா அதுக்கு crossing over. And this process takes place during the Pachytene stage of prophase 1 of meiosis 1. இதுதான் Pachytene stageல நடக்கும். ஒத்திசைவான குரோமோசோம்களின் சகோதரி அல்லாத குரோமாட்டிக் துண்டுகளுக்கிடையே நடைபெறக்கூடிய ஜீன்களின் பரிமாற்றத்தை தான் குறுக்கே கலத்தல் என்று அழைப்பர். This crossing over responsible for recombination மறு சேர்க்கைக்கு காரணமாக இருக்கும். Leads to the formation of new varieties புதிய வகைகள் உருவாவதற்கு காரணமாக இருக்கும். Plays an important role in evolution பரிணாமத்திலே முக்கிய பங்கினை வகிக்கிறது. ஒரு வீட்டுல இருக்க 2-3 குழந்தைகளுக்கும் நம்ம அத்தனை பேருக்கும் we are 99.98% identical. கொஞ்சோண்டு நமக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்களேன், அந்த வித்தியாசத்துக்கு காரணமா இருக்கிறது இதுதான். Then terminalization, the displacement of chiasma, எந்த இடத்துல crossing over நடக்கிறதோ the point in which crossing over takes place is said to be chiasma. And the chiasma இருந்து செப்பரேட் ஆகுது. Displacement of chiasma, chiasma விலிருந்து பிரிதல், terminalization, தமிழ்ல கோடியினை அடைதல் என்று கூறுவார்கள். It takes place during the diagenesis stage. Leptotene, zygotene, Pachytene, diplotene, diagenesis, the sub stages of prophase 1 of meiosis 1. அப்ப நடக்கிறப்ப இந்த terminalization எங்க crossing over நடக்கிறதோ the point is said to be chiasma. அதுல இந்த குரோமோசோம் செப்பரேட் ஆவா, பிரிஞ்சு போவா, அதுக்கு தான் terminalization பேர். ஓகேயா, இது இந்த டேர்ம் கொஞ்சம் நீ முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். So Pachytene the stage, zygonema, synapsis. Pachytene stage crossing over, குறுக்கே கலத்தல். Terminalization கோடியினை அடைதல் during diagenesis stage. ஓகேயா, இந்த significance மறந்துடாத முக்கியத்துவம். Thanks a lot for hearing. Thank you very much. Thank you.